ஹாப்பி மார்னிங். ஹாவ் எ கிரேட் டே டு ஆல். இன்னைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடுங்க. வாங்க, இன்றைக்கி யூனிவர்ஸ் கிட்ட கெரியர் வைஸ் யாரெல்லாம் கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் கேளுங்க. நல்லா ப்ரீத்திங் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் கொஷினை யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தேவையான பதிலை அவங்க கிளாரிட்டியோடு கொடுப்பாங்க. வாங்க பார்க்கலாம். பார்ப்போமா? ஓகே, உங்களால் யாரெல்லாம் முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் வைஸ் பார்த்தாங்களோ, இதுவா உன்னால் எப்படி முடியும், இல்லை இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உங்களை டிமோட்டிவேட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சிறப்பான பதிலடி கொடுக்க போகிறீங்க. அதை பண்ணி இது என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ நான் அதை பண்ணி உங்களுக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு எஃபர்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு உட்கார்ந்த பார்த்துட்டு உங்களை தப்பாக நினச்சிட்டாங்க. ஏன்னா பேசாமல் கை கட்டி உட்காந்துருக்கா இவங்களுக்கெல்லாம் என்ன திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ராங் கேல்குலேஷன் பண்ணிட்டாங்க உங்களை பற்றி. பட் அவங்க சொன்னது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது. சில இடத்துல நம்ம பேசாமல் இருந்துருவோம் இல்லையா, நம்மளுடையது ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கே தெரியாது, நம்மளுடைய வேல்யூ நமக்கே தெரியாது. பட் யாராச்சும் நம்மளை குட்டியாக அப்படி தூண்டி விட்டாங்கன்னா அப்போ நம்ம பொங்கி எழுந்துருவோம். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக பேசாமல் இருந்திருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவங்க ராங் கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. பட் என்னை பற்றி இப்படி சொன்னீங்கல்ல, நான் அப்படி இல்லை, நீங்கள் சொன்னது ராங்குன்னு சொல்லிட்டு நான் எனக்காகவும் ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களுக்கும் நான் யாருன்னு தெரியப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்து அவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்க போகிறீங்க. ஸோ முழுமையாக பேக் வாங்காதீங்க. நீங்கள் வாங்குற மாதிரி தெரியல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு சிறப்பான தரமான பதில் கொடுக்க போகிறீங்க. ஒரு சிலர் வெக்ஸ் ஆகி நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இல்லை நம்ம அவ்வளோதான் இல்லை அப்படின்னு டவுன் ஆகி இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் பின் வாங்கிடாதீங்க. இன்னொரு அடி உயர எடுத்து வைங்க. இன்னொரு ஸ்டெப், நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, நான் இன்னும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு அடி எடுத்து வச்சு அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ எந்த வேலையிலையும் பேக் வாங்காதீங்க. கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக திருப்பி கான்ஃபிடென்ட்டோடு அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களால் அவங்களுக்கு திறமான பதிலடி கொடுக்க போகிறீங்க, கொடுக்க முடியும். 100% உங்களை நீங்கள் முதல்ல நம்புங்க. அப்போ தான் எந்த செயலையும் முழுமையாக திருப்தியோடு சந்தோஷத்தோடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலை கஷ்டம் தெரியாது. பிடிச்சி பண்ணால் எந்த வேலையும் நமக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ கான்ஃபிடென்ட்டோட கான்ஸ்டன்ட்டோடு நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு தரமாக இறங்கி செய்யுங்க. உங்களை யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண போடிய நேரம் வந்துருச்சு. டுடே அஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாங்களா? ஐ ஷைன் லைக் எ ஸ்டார் எவ்ரிவேர் ஐ கோ. ஐ ஷைன் லைக் எ ஸ்டார் எவ்ரிவேர் ஐ கோ. ஐ ஷைன் லைக் எ ஸ்டார் எவ்ரிவேர் ஐ கோ. இதை சொல்லிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். எழுத முடிஞ்சால் எழுதுங்க. டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான பர்சனல் ரீடிங்கை சொல்கிறேன். Thank you.